ஜூலை 24 புனித ஷார்பெல் மாக்லூப். லெபனான் நாட்டிலுள்ள பெக்கா காஃப்ரா பகுதியில் வாழ்ந்த ஆண்டன் சரியார் மாக்லூப் பிரிஜிட்டா பெற்றோருக்கு கிபி 1828 ஆண்டு மே மாதம் 8ஆம் நாள் பிறந்தார் ஷார்பெல் மாக்லூப். கிபி 1831 ஆண்டு தன் தந்தையினை இழந்த மாக்லூப் தாயாரால் இறை பக்தியோடும் ஒழுக்கத்தோடும் வளர்க்கப்பட்டார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய மாக்லூப் மாரனைட் துறவற மடத்திலும் புனித மாரோன் துறவற மடத்திலும் பயிற்சி பெற்று கிபி 1859 ஆண்டு ஜூலை 23ஆம் நாள் துறவியாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். துறவியாக அருட்பொழிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 23 ஆண்டுகள் ஆண்டவரை தியானித்து தனிமையில் வாழ்ந்த அருட்துறவி ஷார்பெல் மாக்லூப் பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு கிபி 1898 ஆண்டு டிசம்பர் 24ஆம் நாள் விண்ணகம் சென்றார். அருட்துறவி ஷார்பெல் கல்லறையில் பிரகாசமான ஒளி தெரிய இதனை கண்ட மக்கள் அவரது கல்லறையில் ஜெபித்து பல்வேறு வரங்களை பெற்றுக் கொண்டனர். அருட்துறவி ஷார்பெல் கல்லறையில் புதுமைகள் நிகழ்ந்ததால் 1950 மற்றும் 1952 ஆண்டுகளில் இவரது கல்லறை திறக்கப்பட இவரின் உடல் எந்தவித மாற்றமும் இன்றி அழியாமல் அப்படியே இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அருட்துறவி ஷார்பெல் மாக்லூப் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டது முதல் 4 முறை திறந்து பார்க்கப்பட்டதாகவும் அவரது திருவுடல் அழியாமல் இருந்ததாகவும் சான்றுகள் கூறுகின்றன. அருட்துறவி ஷார்பெல் கல்லறையில் நிகழுகின்ற புதுமைகளை ஏற்றுக்கொண்ட திருத்தந்தை 6ஆம் பவுல் 1977 ஆண்டு அக்டோபர் 9ஆம் நாள் அருட்துறவி ஷார்பெல் மாக்லூப்பினை புனிதராக உயர்த்தினார். புனித ஷார்பெல் மாக்லூப் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பக்கவாத நோயினால் துன்புறுகின்ற சகோதர சகோதரிகளின் நோய் நீங்கவும் அவர்களை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.